வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா திரட்டிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பவுடர் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை திரட்டி விட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம உள்ளே இருக்கிற சப்பாத்தி மாவு ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும். இப்போ நம்ம அதை தவாவில் போட்டுட்டு ஆயில் கம்மியாகவே போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆயில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை நம்ம ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா வெந்துடும். இது மாதிரி நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா லேயராக சூப்பராக வரும். இப்போது நான் மத்தியானம் வச்சுருந்த சாதத்தை இந்த மாதிரி நான் புளியோதரை பண்ணியிருக்கேன். நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு கர்ட் ரைஸ் பண்ணலாம், அது மாதிரி புளியோதரையும் பண்ணலாம். நான் பசங்களுக்கு புளியோதரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் சப்பாத்திக்கு சர்வ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா லேயராக சூப்பராக சப்பாத்தி தனித்தனியாக வருது, சாஃப்ட்டாக இருக்குது. இது கூட நான் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு செஞ்ச புளியோதரை ப்ளஸ் மத்தியானம் நான் பண்ணி வச்சுருந்தேன்